ஃபேஸ் மாஸ் தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸோட நான் தான் சீனியர். நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆயிட்டேன். ஓபிஎஸ் 2001 தான் எம்எல்ஏ ஆனார். அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபர்னால தான் வந்து எம்எல்ஏ ஆனார். அதாவது சசிகலா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பேசும்போதெல்லாம் சசிகலா மென்ஷன் பண்ணி காமிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் வந்து எடப்பாடி காலில் விழுந்தான் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அது மட்டும் கிடையாது. அதிமுகவில் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கம் போயிருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் சீனியர்கள் இருக்காங்க. செல்லூர் ராஜு, ராஜஞ்சலப்பான்னு சொல்லிட்டு எதனால் வச்சுட்டு பார்க்கணும். ஸோ அந்த பெரியகுளத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பொறுப்பு வந்து ஆர்பி உதயகுமார்கிட்ட கொடுத்தனால இன்னும் சில விஷயங்கள் ஜானகி அணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜானகி அணியில் இருந்தவர் தான் ஓபிஎஸ்ஸு. வெண்ணிலாடை நிர்மலாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணவர், அம்மாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர், அம்மாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நின்றுருந்தாங்க. வெண்ணிலாடை நிர்மலான்னு சொல்கிறாங்க பெரிய குளத்தில். அப்போ பிரச்சாரம் பண்ணவர், அம்மாவுக்கு எதிரான செயல்பட்டவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். அப்போது வந்து சூழ்நிலை வேறு. ஸோ அது தெரியாமலாம் 2001 முதலமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் ஒரு பச்சை துரோகி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திமுக ஓட்டு போட்டார். திமுக ஓட்டு போட்டால அதுக்கப்புறம் எதுக்கு இணைஞ்சிங்க? அப்பயே இப்போ நீக்கிற மாதிரி அப்பயே நீக்கிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அப்படி நீக்கியிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கே முடியாது. அதே மாதிரி பிஜேபி தயவுனால தான் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பதவியும் ஆட்சியும் தக்க வச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். எதிரான சொல்லிட்டு பார்க்கணும். நிறைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா உடனே சேங்ஷன் ஆச்சு. உடனே பார்த்திங்கன்னா அதுக்குரிய விஷயங்கள் நடந்துச்சு. அது டெல்லியில் சொல்லி நடந்துச்சு. இந்த 11 மெடிக்கல் காலேஜெலாம் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1-2 கொண்டு வரதே பெரிய விஷயம். 11 கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா அது டெல்லியோட ஆதரவுனால தான். டெல்லி பார்த்திங்கன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எந்த ஒரு கொடுக்க மாட்டோன்றான் சொல்லவே இல்லை. டக்குன்னு உடனே கொடுத்தனால தான் பார்த்திங்கன்னா ஆட்சி நல்லா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் 4 வருஷம் நல்லா போச்சுன்னா இதுவும் ஒரு காரணம்ன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜகவோட திருப்பி கூட்டணி வைக்கணும். இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் இப்போ 3 டைம் பார்த்திங்கன்னா மோடி பிரதமராக இருக்கார். மக்கள் செல்வாக்கு இருக்காலும் அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறதா நல்லன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் எங்கே ஏற்படுதுன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் போதுன்ற மனநிலை தான் இருக்கார். 2026 ஆளுங்கட்சியாக வரணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கணும். ஆனால் எதிர்க்கட்சியாக கேபினெட்டில் எதிர்க்கட்சியாக வந்தால் போதும். ஏன்னா 30 முன்னாள் அமைச்சரை பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பணத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சு இந்த ஒரு மனநிலை வந்தனால தான் சீனியர்கள் நிறைய பேர் செங்கோட்டையன், அதே மாதிரி வேலுமணி இவங்கெல்லாம் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தாங்க. இல்லைனா குரல் கொடுக்க வாய்ப்பில்லை. எதனால எதிர்க்கட்சியாக வரணும் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்க ஒரே சிக்கல் தான் இந்த கொடநாடு விஷயந்தான். எப்படி இருந்தாலும் கொடநாடு தான் வருன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் இதுன்னு கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். 90 நாளில் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களே, எது கண்டுபிடிக்கலன்ற மாதிரி கேளுங்க. எப்படி இருந்தாலும் இந்த கொடநாடு தான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல்னா தொண்டர்கள் படிப்படியாக நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் சடனாக போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.